எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் சாண்ட்ரா எமி பேசுகிறேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். இந்த படத்தோட டைட்டில் கேரக்டர் மஹிமா நான் தான் பண்ணியிருக்கேன். மஹிமாவுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் மஹிமா ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். ஆனால் நான் நிறைய நொயின்னு பேசுகிற ஒரு கேரக்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்ன்றதுனால நிறைய விஷயங்கள் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்றது மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். படம் முழுக்க ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட். இதில் ஹீரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்குன்றது தவிர ஹீரோன்ற மாதிரி யாருமே கிடையாது. இந்த மஹிமான்ற கேரக்டர் ரோம் பண்ணி தான் எல்லாமே நடக்குது, எல்லா சிச்சுவேஷன்ஸுமே நடக்குது. அதனால கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீமேல் லீடுன்னு சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கால் கேர்ள் சப்ஜெக்ட். பட் இது கிளாமரே இல்லாமல் ஒரு கிளாமர் சப்ஜெக்ட் ட்ரீட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். என் பேர் அனீஷ் சிவானி. நான் சிவப்பு எனக்கு பிடிக்கும் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இதில் 2 பேர் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் 6 சாங் இருக்குது. அதில் 4 சாங் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்குது. அதே சாங் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை ஹிப்ஹாப் தமிழில் நாதி பாடியிருக்காரு. அப்புறம் ஒரு டீம் ட்ராக் ஒன்று இருக்குது. கிளைமாக்ஸுக்காக ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த படத்தை இயக்குனர் மிஸ்டர் ரேகா, மிஸ்டர் சிவசரவணன் அனீஷ் சிவானி. இந்த படம் ரெகுலர் கமர்ஷியல் மூவி கிடையாது. இது ஒரு சமுதாய அக்கறையுள்ள படம். இந்த படம் நாங்கள் ஷூட் பண்ண நாட்கள் மிக குறைவு. ஆனால் இதுக்காக உழைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் உழைச்சிருக்கோம் அந்த படத்துக்காக. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தோம். கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு மிஸ்டர் ஜேஎஸ்கே. நான் திரைப்பட இயக்குனர் யுரேகா பேசுகிறேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் என்னுடைய 2வது திரைப்படம். மதுரை சம்பவம் திரைப்படத்துக்கு பிற்பாடு நான் எழுதி இயக்கின ஒரு திரைப்படம். இந்த படம் ரொம்ப ஒரு சிறப்பான படம்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு ஒரு பாலியல் தொழிலாளி அவளுக்கு உண்டதான பிரச்சனைகளை மட்டும் பேசுகிற படம் அல்ல, அதற்கு தீர்வுகளை சொல்லுகிற ஒரு திரைப்படம். இந்த பாலியல் தொழிலுக்கு ஒரு மாபெரும் சமுதாய அங்கீகாரத்தை பேசுகிற ஒரு படம். இதில் பாலியல் தொழிலாளியாக சாண்ட்ரா எமி அவர்கள் நடித்திருக்கிறாங்க. மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் கதாநாயகியாக சாண்ட்ரா எமி அவர்கள் நடித்திருக்கிறாங்க. சிவசரவணன், அனீஷ் சிவானி என்று சொல்லி 2 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த திரைப்படம் ஒரு பாலியல் தொழிலாளி என்பதை தாண்டி ஒரு பெண் விடுதலை குறித்து பேசுகிற ஒரு படம், ஒரு பின்னமித்துவமான ஒரு திரைப்படம். இந்த சிவப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆபாச படமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நிச்சயமா கிடையாது. இதுல ஆபாசம் எந்த இடத்துலயுமே கிடையாது. எந்த இடத்துலயுமே ஒரு தவறுதலான காட்சியும் சித்தரிக்கப்படவில்லை. டாஸ்மாக் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், அதாவது பூரண மதுவிலக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சென்னைக்கு அவசியம் ஒரு ரெட் லைட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட். இந்த ரெட் லைட் அப்படின்னா உடனே அப்போ நம்ம விபச்சாரத்தை ஊக்கம் கொடுக்குறோமா இல்லை ஊக்குவிக்கிறோமா இல்லை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமா கிடையாது. நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயம் அமல்படுத்தும் போது நம்மை சுத்தி இருந்துகிட்டு இருக்கிற அபாயகரமான விஷயங்கள், நம்மை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிற அநியாயமான விஷயங்கள் எல்லாம் நம்ம நிச்சயமா தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெட் லைட் தேவை அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் உள்ள இந்த ஃபிலிம். நான் படம் பார்த்துட்டேன். நான் படம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆகுது. நான் ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட ரொம்ப நாள் வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் பார்த்து ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரிய படங்களோட மோதக்கூடிய அளவுக்கு படம் கிடையாது. ஒரு நல்ல ஃபிலிம் நம்மளும் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பேர் மாத்திரம் இல்லாம எல்லாருக்கும் போய் சென்றடைஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை சொல்லுவாங்க. அது எனக்கு 100க்கு 100 எனக்கு உண்மை. பிறந்து வளர்ந்து சிங்கப்பூர்ல. ஏன்னா இங்க மியூசிக் டைரக்டர் கிளம்பி வந்தேங்கன்னா என்னோட திறமையை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த டைரக்டர் யுரேகா சாருக்கு மிகவும் நன்றி, வணக்கம். இந்த படத்துல எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட கரு ரொம்ப டீப்பான எமோஷன்ஸ் மிக்க ஒரு கருத்து. இது ஒரு கமர்ஷியலா அடிக்கடி சொல்ற மாதிரி கமர்ஷியலான கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. நல்ல தொழில்நுட்பமாக நல்ல வரிகள் செஞ்சிருக்காங்க.